இது தேர்தல் ஆண்டு. இன்னும் சில மாதங்களுக்குள் தமிழகத்தின் சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது. தேர்தல் அட்டவணை விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளது. வடக்கே கும்மிடிப்பூண்டி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். தேர்தலை நோக்கிய அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. வாக்காளர்கள் படிப்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது மனநிலையை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் நமது செய்தியாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், விவசாயிகள், முதல் முறையாக வாக்களிக்க போகும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மக்களின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து வருகிறார்கள். மாநில அளவில் பேசப்படும் பிரச்சனைகள் தவிர ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தை தொடங்கும் போதே தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்ற கேள்வியை அநேகமாக எல்லா இடங்களிலும் கேட்க முடிகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இதுபோன்ற கேள்விகளுக்கு பதில் கூறுவது அல்ல. மாறாக கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிக்க போகும் மக்களின் மனநிலையை அவர்கள் எதிரொலிக்கப் போகிறார்கள். இவையும் நம்மிடையே உள்ளனவா என்று வியப்பளிக்கும் பல அம்சங்களை நமக்கு காட்டப் போகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைய போகிறவர்கள் மாநிலத்தின் முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டியின் நீள அகலங்கள் எங்கும் பயணம் மேற்கொண்டிருக்கும் செய்தியாளர்கள் ஸ்டாலின், எழில் ஆகியோர். தமிழக சட்டப்பேரவை தொகுதிகளில் கும்மிடிப்பூண்டி தனிச்சிறப்பை பெற்றது. விவசாயிகள், தொழிற்சாலை பணியாளர்கள், மீனவ சமுதாய மக்கள் என பலதரப்பட்டோர் வாழ்ந்து வரும் இந்த தொகுதி குறித்த சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கும்மிடிப்பூண்டி தமிழக சட்டப்பேரவையின் முதல் தொகுதி. திருவள்ளூர் மாவட்டத்தின் அங்கமான இத்தொகுதி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் ஆந்திராவை எல்லையாக கொண்டுள்ளது. இத்தொகுதியிலிருந்தே அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்குவது வழக்கம். சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கும்மிடிப்பூண்டி தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்மிடிப்பூண்டி மற்றும் ஊத்துக்கோட்டை ஆகிய 2 பேரூராட்சிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. புகழ்பெற்ற பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் இந்த தொகுதியில்தான் உள்ளது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கும்மிடிப்பூண்டி தொகுதி வழியாகவே வருகிறது. சென்னை சென்ட்ரலிலிருந்து வட மாநிலங்கள் செல்லும் ரயில்கள் அனைத்தும் கும்மிடிப்பூண்டி முனையத்தின் வழியாகவே பயணிக்கின்றன. விவசாயம் இங்கு முதன்மையான தொழிலாக உள்ளது. தமிழகத்தின் முக்கிய தொழிற்பேட்டைகளில் ஒன்றாக விளங்கும் கும்மிடிப்பூண்டியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இருப்பதால் தொழிற்சாலை பணியாளர்களை அதிகம் கொண்ட தொகுதியாகவும் உள்ளது. இரும்பு உருக்கால தனியார் அனல் மின் நிலையங்களில் இதில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த தொழிற்சாலையில் 2000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களை அதிகம் கொண்டது கும்மிடிப்பூண்டி தொகுதி. இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,48,251 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,22,663 பேர். பெண் வாக்காளர்கள் 1,25,559 பேர். மூன்றாம் பாலினத்தவர் 29 பேர். திகாவை 1957 ஆண்டு முதல் இந்த தொகுதியில் நடைபெற்ற தேர்தல்களில் கும்மிடிப்பூண்டி தமிழகத்தின் முதல் தொகுதி. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கும்மிடிப்பூண்டி தொகுதி கண்ட முடிவுகளை இப்போது திரும்பி பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதியின் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 2,15,403 இருந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் பதிவான வாக்கு சதவீதம் என்பது 83.42. இந்த வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்பது 1,79,616 வாக்குகள். இந்த தேர்தலை பொறுத்தவரை கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 12 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தேர்தல் முடிவுகளின்படி அதிகபட்சமாக தேமுதிகவை சேர்ந்த CH சேகர் 97,708 வாக்குகளை பெற்றார். KN சேகர் பாட்டாளி மக்கள் கட்சி 68,452 வாக்குகளை பெற்றார். செல்வகுமார் சுயேட்சை வேட்பாளர் 1,892 வாக்குகளை பெற்றார். இந்த அடிப்படையில் தேமுதிகவை சேர்ந்த CH சேகர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கள ஆய்விற்காக பலதரப்பட்ட மக்களையும் நமது செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள்.
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் CH சேகரின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டபொழுது மக்கள் தெரிவித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் லாஸ்ட்ல பார்த்தா சட்டசபையில் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுல இருந்து இதுவரை CH சேகர் இந்த தொகுதிக்கு எதுவும் பண்ணல. எம்எல்ஏவானு யாருக்கும் தெரியல. அவர் எங்க இருக்காரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. யாருக்குமே இங்க இருக்குள்ள யாருக்கும் தெரியாது. இதுதான் ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காரு. அதான் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா நாங்க இது வரைக்கும் அவரை நாங்க பார்த்ததே கிடையாது. அவர் எப்படி இருக்கிறாரு கூட எங்களுக்கு தெரியாது. அதனால அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு எங்களுக்கு அவர் பார்த்தா தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியாது பத்தி. அதனால தெரியல எங்களுக்கு எதுவும் பண்ணல. எங்களுக்கு என்ன பண்ண எதுவும் பண்ணல. இது வரலாம் இந்த நிவாரணம் வந்தது அதுவும் வாங்கி தரல. எதுவுமே பண்ணலையே. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா மெட்ராஸ்ல தான் கொடுத்துன்னு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். எப்பயாச்சும் வரும்போது அப்படி பாக்குறோம். அவ்வளவுதான். என் எம்எல்ஏ இது வரைக்கும் எந்த செயல்பாடு கிடையாதுங்க. நானும் 1973 பிறந்து இப்ப 42 வயசு ஆகுது. இது வரைக்கும் ரயில்வே கேட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது. ஒரு அர்ஜென்ட் ஓடனா கூட பிரிட்ஜ் மேலதான் ஏறி ஓடணும். இப்பதான் பிரிட்ஜை கட்டினாங்க. போன ட்ரிப் எல்லாம் பிரிட்ஜ் இல்ல, கேட் தாண்டி போனோம். அவர் இது வரைக்கும் எதுவும் செய்யல. ஊர் என்னன்னு கூட கேட்கல. அவர் பாட்டுக்கு அந்த எலெக்ஷன் ஆன ஜெயிச்சான்னு சொல்லிட்டு மட்டும் போனார். அவ்வளவுதான். ஊர் போல அவ்வளவுதான். வேற எதுவும் செய்யல. கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் தமிழகத்தின் முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டியின் அரசியல் கள நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் CH சேகர் தேமுதிக கட்சியைச் சேர்ந்தவர். இவரிடம் கேட்பதற்கு இந்த தொகுதி வாக்காளர்களிடம் ஏராளமான கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். போக்குவரத்து நெரிச்சல், இந்த நெரிச்சலில் பாதுகாப்பு இல்லாத மக்கள் ட்ரெஸ்பாசிங் பண்ண இந்த பக்கம் தான் அந்த பக்கம் கூட போக முடியல. ஆக்சிடென்ட்ஸ் தான் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் இனிமேல் இந்த சாலை போக்குவரத்தை இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த சாலை போக்குவரத்தை பராமரித்து சரியான ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னா இங்கே பிரச்சனைகள் இருக்காது. மேஜர் இதுதான். மகளிருக்கு எந்த ஒரு சுயமாக தொழில் செய்கிறதுக்கான ஒரு இது எதுவும் கிடையாது. ஒரு தையல் சம்பந்தமாகவோ இல்லை கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கோ எதுக்குமே இது கிடையாது. எதுவாக இருந்தாலும் படிச்சுட்டு வெளியே போக வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் மக்களுக்கு இங்கே அந்த மாதிரி ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா படித்த பிள்ளைங்க அதை வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு எதுவும் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இல்லைன்னா அவங்கவுங்க அன்றாடம் கூலிக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடுடைய வரலாறு, தமிழ்நாடுடைய சட்டமன்ற துவக்கமே கும்மிடிப்பூண்டில் தான் துவங்குது. அப்பேற்பட்ட கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இதுவரையில் அரசு சார்ந்த ஒரு ஐடிஐயோ இல்லை ஒரு அரசியல் பொறியியல் கல்லூரியோ இல்லை அரசு மருத்துவ கல்லூரியோ மற்றபடி வேலைவாய்ப்பு தரக்கூடிய எந்த விதமான அடிப்படையான அரசு சார்ந்த எந்த கல்லூரிகளும் இங்கே கிடையாது. முக்கியமான தேவைகள் அதுதான். அப்பேற்பட்ட கல்லூரிகளோ அப்பேற்பட்ட வேலைவாய்ப்புக்கு தரக்கூடிய நிறுவனங்களோ இங்கே இருந்தால் தான் இங்கே கும்மிடிப்பூண்டியில் தொழிற்சாலைகளில் இப்போ மக்கள் பயன்பெற முடியும். பள்ளிகளில் அடிப்படை குடிநீர் வசதி இல்லை. குழந்தைகளுக்கான படிப்பில் ஆசிரியர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. அதனால குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அரசு பள்ளிகளை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணினா நல்லாயிருக்கும். இங்கே தான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தகுந்த டாக்டர்கள் இல்லை, தகுந்த மருத்துவ சேவைகள் இல்லாதனால எது நடந்தாலும் ஒன்று பொன்னேரி கொண்டு போகணும், இல்லை ஸ்டான்லியோ ஜிஹெச்ஓ கொண்டு போகணும். கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய 2 ஏரிகளை 2 அடி ஆழப்படுத்துங்கள், கரையை 2 அடி பலப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னா கேட்கறது இல்லை. இந்த 4 வருஷம் இப்போ என்னதான் பண்ணிருக்கீங்க மக்களுக்காக? இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ண வரல. வெள்ள நிவாரணம் வரல. இந்த கும்மிடிப்பூண்டியில் உள்ள மக்களுக்கு டோக்கன் கொடுத்து தான் பண்ணிருக்காங்க. ஒரு சில அவங்க கட்சிக்காரங்க சார்ந்து தான் பண்ணிருக்காங்க தவிர உங்க கட்சிக்காரங்க தான் பண்ணிருக்கீங்க. மற்ற எந்த கட்சிக்காரங்க ஜெனரலா எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் சட்டமன்ற உறுப்பினர் CH சேகரிடம் பதில் பெற நம் செய்தியாளர்கள் தொடர்ந்து பல முறை முயன்றார்கள். ஆனால் பதிலளிப்பதை அவர் தவிர்த்து விட்டார். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் வாழும் மக்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில கேள்விகளை நமது செய்தியாளர்கள் முன்வைத்தார்கள். அவர்கள் அறிந்து கொண்டவற்றை இப்போது பார்க்கலாம். இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தலில் வாக்களிப்பது என்பது அவங்களோட உரிமை மட்டும் இல்ல, நிச்சயமாக ஒரு கடமையாக தான் பார்க்கப்படுது. ஒவ்வொரு வாக்காளருக்கும் தற்போதைய நிலையில என்ன மாதிரியான விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சாதாரணமான ஒரு விஷயங்கள் கூட தெரியாத நிலையில பல்வேறு கிராமங்கள்லயும் சரி பல்வேறு ஊர்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. தற்போது கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியா களத்துல இருக்கோம். தற்போது நிலையில நம்மளுடைய ஆட்டோக்காரவங்க, அதே போல டீ கடை வச்சிருக்கவங்க, அதே போல அனைத்து தரப்பு மக்களும் நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட நேரடியா அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது தெரியலன்றதை நேரடியாக போய் கேட்போம்.
வணக்கம். தற்போது இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எம்எல்ஏ யாரு? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? அதே போல இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தமிழக சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? இப்ப கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியுமா? எந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்ப கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியுமாண்ணா? பேர் தெரியுது, அதாவது சி.எச். சேகர்னு தெரியுதா? நான் எந்த கட்சியை சேர்ந்தவர்ன்றது வந்து உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியுமா? கும்மிடிப்பூண்டி தொகுதியில் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் எவற்றை அடிப்படையாக கொண்டு வாக்களிக்கப் போகிறார்கள்? தொகுதி முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கும் செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக கேட்கலாம். ஸ்டாலின், தொகுதியில் பொதுமக்களிடம் நாம் கேட்டோம் என்றால் பெரும்பகுதி குறைகளைத்தான் சொல்வார்கள். எளிய மக்களின் வழக்கம் அப்படித்தான், அதில் நியாயமும் இருக்கக்கூடும். அதே வேளையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு தொடர்பில் வர மறுத்தாலும் கூட அவர்கள் செய்த நிறைகளையும் நாம் பார்க்க வேண்டும். விருப்பு வெறுப்பில்லாமல் ஒரு செய்தியாளராக நீங்கள் பயணித்த பொழுது அந்த தொகுதியில் நீங்கள் கண்டதென்ன? வெங்கட், அதாவது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழக சட்டமன்ற தொகுதியின்படி முதல் தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே பல செய்திகளில் பார்த்தோம் என்றால் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சி.எச். சேகர் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதாவது நேரடியாக கடந்த 2 நாட்களாகவே கும்மிடிப்பூண்டி தொகுதி முழுவதுமாக கிராமங்களாகட்டும் அதே போல ஊர்களில் பல்வேறு ஊர்களில் நேரடியாக கள ஆய்வு செய்த போது நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு விஷயங்கள் பொதுமக்கள் மத்தியில் குறைகளாக இருந்தாலும் நாம் நேரடியாக கள ஆய்வு செய்த பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு விஷயங்களை செய்துள்ளார் என்று நேரடியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 16 ஊராட்சிகளில் அங்கன்வாடி மையங்கள் அமைத்து கொடுத்தது, அதே போல 22க்கும் மேற்பட்ட சமூக நல கூடங்கள் அமைத்து கொடுத்தது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைத்து கொடுத்தது என பல்வேறு விஷயங்கள் நிறைகளும் உள்ளன. அதே போல குறிப்பிட்டபடி சொல்ல வேண்டும் என்றால் மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகளில் கடந்த 4.5 வருடங்களுக்கு மேலாக எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு குறையும் உள்ளது. அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை ஆந்திரா மற்றும் தமிழக எல்லை உள்ளடக்கியது. இந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் மீனவர் பிரச்சனையில் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குறையும் உள்ளது. அது மட்டுமல்ல, மக்களிடம் நேரடியாக நாம் களத்துக்கு சென்று போகிற போது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள், அதாவது இந்த சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு விஷயங்கள் செய்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு விதமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டி தொகுதியில் பல்வேறு விதமான அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டும், அதாவது சாலை, குடிநீர் உள்ளிட்ட விஷயங்களும். அதேபோல கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை அறிவியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி ஆகட்டும், எந்த விதமான அதாவது அரசு கலை கல்லூரிகள் அதே போல தொழில்நுட்ப கல்லூரிகள் இல்லை என்ற ஒரு குறை உள்ளது. அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அதே போல மீனவர் விவகாரத்தை பொறுத்தவரை அதனை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. பள்ளி அளவில் பார்த்தோம் என்றால் பள்ளி அளவில் அதனை தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. அதே போல 300க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த சிறு குறு தொழிற்சாலைகளை பொறுத்தவரை குறிப்பாக இரும்பு உருக்கும் தொழிற்சாலைகள் குறிப்பாக பார்க்கப்படுகின்றன. இதில் அதிக அளவில் இந்த தொகுதியில் இருந்து இருக்கும் தொழிலாளர்கள் அந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறார்கள். அந்த தொழிற்சாலைகளை எக்காரணம் கொண்டு அரசு மூடக்கூடாது, அதனை தரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. அதே போல அந்த தொழிற்சாலையினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசையும் உடனடியாக களைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. வெங்கட்.